அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இரண்டாவது அத்தியாயம் 189வது வசனம். எஸ் அலூனக, உம்மிடம் கேட்கிறார்கள். அனில் அஹில்லதி, அனில் அஹில்லதி, பிறைகளை பற்றி. அஹில்லத்தினா பிறைகள். குல்ஹிய, கூறுவீராக, அவை மவாகீத்து, மவாகீத்து, காலங்களை அறிவிக்கக்கூடியவை. ஸோ அந்த பிறைகளை பற்றி கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த டைமில் அல்லாஹ் சொல்கிறான், அப்போ சொல்லுங்கள், இதெல்லாம் காலங்களை அறிவிக்கக்கூடியது. பிறைங்கிறது காலங்களை அறிவிக்கக்கூடியது அப்படிங்கிறான் அல்லாஹ். லின்னாசி, மக்களுக்கு. வல் ஹஜ்ஜி வலைசல் பிர்ரு, இன்னும் ஹஜ்ஜு, இன்னும் நன்மை, இன்னும் நன்மை. பி அன் தஅத்து, பி அன் தஅத்து, நீங்கள் வருவது. புயூத்த, புயூத், பயூத்து, பைத்து, இது எல்லாமே வீடுகள். ஸோ புயூத்த அப்படின்னா வீடுகளுக்கு. மின் துஹூரிஹா, அதாவது உங்கள் வீடுகளுக்கு அதன் பின் வழிகளிலிருந்து நீங்கள் வராதிங்க. நன்மை இல்லை. வலைசல் பிர்ரு அப்படின்னா நன்மை இல்லை. அதாவது உங்கள் வீடுகளுக்கு பின் வழியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. வலாக்கின்னல் பிர்ர மணித்தகா, அதாவது எனினும் நன்மை எவர் அல்லாஹ்வை அஞ்சினார். வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு கூட இறைவன் வத்தகா அப்படின்னா அல்லாஹ்வை அஞ்சுபவர், அவருக்கு நன்மை என்னதான். வஅத்துல் புயூத்த மின் அப்வாபிஹா, வீடுகளுடைய தலைவாசலில் வர்றது, தலைவாசல் வழியாக வீட்டுக்குள்ளே நுழையிறது சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வத்தகுல்லாஹ, இன்னும் அஞ்சுங்கள் அல்லாஹ்வை. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியடைவதற்காக. அப்போது இறைவன் சொல்கிறான், இந்த தேய்ந்து வளரக்கூடிய இந்த பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள். அது எல்லாமே மக்களுக்கு ஒரு டைமை காமிக்கக்கூடியது, காலம் காட்டியாகும், டைமை குறித்து காண்பிக்கக்கூடியது. உங்களுடைய ஹஜ்ஜுடைய நாட்களை அறிவிப்பவை. இன்னும் அவர்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டுகளுக்குள்ள அதன் பின்புறமாக வருவது புண்ணியமானது அல்ல, மாறாக இறைவனுக்கு அஞ்சுபவனே புண்ணியவான். எனவே வீடுகளுக்குள் அவற்றின் வாயில்கள் வழியாகவே வாருங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி பெறக்கூடும். இந்த ஒரு வசனத்தில் எத்தனை விஷயங்களை அல்லாஹ் தன்னுடையது அப்படின்னு பறைசாற்றுறான். ஏன்னா எதையெல்லாம் அல்லாஹ்வுடையதுன்னு தெரிஞ்சும் நம்ம அதை மறந்துட்டுருக்கோன்றதை சிந்திச்சு பாருங்கள். அதாவது டைமுக்கு அல்லாஹ் அந்த பிறையை தான் காமிக்கிறான். ஸோ அந்த காலங்கள், இன்றைக்கி நம்ம எதை மந்த்லியாக நம்ம எடுக்கிறோம், எதை மந்த் வைஸ் எடுக்கிறோம், பிறையை எடுக்கிறோமா சூரியனை எடுக்கிறோமா? யாருடைய கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பிறை கணக்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிறை கணக்குன்னு ஒன்று இருக்குது, ஆனால் சுபஹானல்லாஹ் அந்த பிறை கணக்கு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது சூரியன் கணக்கு. சூரியனை அந்த கேலண்டரும் யார் வடிவமைச்சதுன்னு செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே யூரோப்பு தான், ரோம் தான். ரோமு, யூரோப்பு எல்லாமே அந்த சைடு தான், வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். ஸோ அப்போ இறைவன் சொல்கிறான், இந்த பிறைகள் காலம் காட்டியாக இருக்குது. அதே மாதிரி ஹஜ்ஜுடைய நாட்களை அறிவிப்பவையாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க அந்த அரேபியர்கள் தானே. இந்த அரேபியர்கள் அந்த அளவுக்குலாம் ரொம்ப கட்டுக்கோப்பாலாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு படிப்பறிவும் இல்லை, அவங்கள ப்ராப்பராக வழி நடத்துகிற அரசும் இல்லை. ஸோ ஒரு மார்க்கமாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, இவங்களுக்கு தகுந்தாப்பில். ஏன்னா அந்த அரேபிய கல்ச்சரே பார்த்திங்க அப்படின்னா நடுவில் சென்டரில் இருக்கும். இந்த சைடு ரோம சாம்ராஜ்யம் இருக்கும்,
அதாவது வெஸ்ட்டுனா என்னது, மேற்கில் இந்த சைடு கிழக்கு சைடு பாரசீகம் இருக்கும். ஆனால் அதுக்கு இடைப்பட்டு நடுவில் இது ரொம்ப ஒரு பாலைவனமாக இருக்கும். இங்கே உள்ளவங்கெல்லாம் காட்டு அரபிகளாக இருக்கிறதுனால எந்த அரசுகளும் இந்த இடத்த வந்து கவர் பண்ணலை. அதனால் இவங்க ரொம்ப சுதந்திரமாகவும் ரொம்ப இவங்க வச்சது தான் சட்டங்கிற மாதிரியும் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து தனக்கு இஷ்டத்துக்கு அந்த காலங்களை கூட மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நிலவுகள் தேய்பிறை நிலவுகள் தான் உங்களுடைய ஹஜ்ஜுடைய நாட்களுக்கு அறிவிக்கக்கூடியது. ஸோ அதிலேருந்து நீங்கள் எடுங்க அப்படிங்கிறான். ஸோ இன்றைக்கி அதனால தான் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு இதுவும் பார்க்குறோம். என்ன தான் நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரின்னு மாதங்களை நம்ம எடுத்துக்கொண்டாலும் பெருநாள் மற்ற விஷயங்களுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த பிறை கேலண்டரை யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் நமக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள். ஆனால் இப்போ இந்த ஹஜ்ஜுடைய நாட்களை வந்து குறிப்பிடுறதுக்காக கணக்கிடுவதற்காக இந்த அந்த பிறையோட விஷயத்தை இறைவன் குறிப்பிட்றான். அடுத்து சொல்கிறான், நம்மளுடைய வீடுகளுக்குள்ளே எப்படி போகணும். நான் அந்த காலத்தில் அரேபிய கல்ச்சர் எப்படின்னா பின்வாசல் வழியாக போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ட் இன்னொன்று நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஏன் பின்வாசல் வழியாக போகணும்? அதாவது போகலால முன்வாசல்லையே, பின்வாசல் வழியாக ஏன் போகணும்? யார் போவாங்க? ஒன்று தவறான வழியில் போகக்கூடியவங்க பின்வாசல் வழியாக போவாங்க, அல்லது சந்தேகப்படக்கூடியவங்க பின்வாசல் வழியாக போய் பார்ப்பாங்க. டக்குன்னு, அதாவது எங்கேயாவது போயிட்டு வர மாதிரி ஏதோ ஒரு படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். குரானுடைய விஷயங்களில் படத்தை நான் வந்து குறிப்பிடுறதுக்கு நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த மனைவியை சந்தேகப்பட்டு அந்த மனைவி நான் ஊருக்கு போகிற மாதிரி அவங்க போயிட்டு நைட் நேரத்தில் பின்வாசல் வழியாக வருவாங்க, யாராவது வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவுமே இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும். அதாவது அந்த மனைவியை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அந்த கண்காணிக்கும் நோக்கத்தோட. இன்னும் வேறு நீங்கள் எப்படி சிந்திச்சாலும் எதுக்கு பின்வாசல் வழியாக வரணும்? ஆனால் இறைவன் சொல்கிறான், நீங்கள் பின்வாசல் வழியாக போகாதீங்க, போகிறது உங்களுக்கு சிறந்தது இல்லை, நன்மையானது இல்லை. மாறாக உண்மையாக இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்க, இறைவனை பயந்து நீங்கள் வந்து முன்வாசல் வழியாகவே போங்க. இதுதான் அல்லாவுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்க. இப்படி இருந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஒய்ஃப் எதுவும் தவறான இதில் இருக்காளா, நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பின்வாசல் வழியாக போய் பார்க்குறது. அப்போ போய் பார்த்து என்ன ஆகிட போகுது? போய் பார்த்தா மட்டும் என்ன ஆகிட போகுது? தவறான வழியில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் அவங்க தப்பிச்சிருவாங்க, இல்லை ஏதோ ஒன்று நடக்கும். ஒருவேளை உங்கள் ஒய்ஃபு சரியான ஆளாக இருந்து நீங்கள் இப்படி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு பிணக்கு ஏற்படும். ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளேயும் இறைவன் வந்து கரெக்டாக பேசுகிறான், நீங்கள் வந்து இப்படி இருக்காதீங்க, இப்படி பின்வாசல் வழியாக போகாதீங்க. அதாவது நீங்கள் அதாவது இன்றைக்கும் நிறைய இதில் பார்க்கலாம், அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ். ஆனால் நம்முடைய இறைவன் சொல்கிறான், இப்படி சொல்கிறான். ஸோ இவ்வளோ கேஷுவலாக இருக்கிறாங்க தம் கணவன், இன்னும் தன்னுடைய அத்தாவாக இருக்கட்டும், கணவன் மட்டும்தானா அப்படின்னு இல்லாமல் அந்த பெண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆண்கள், வயசு வந்த பெண்கள்னால் அவங்களுடைய அத்தாவாக இருக்கட்டும், இன்னும் வந்து அண்ணன் தம்பிமாராக இருக்கட்டும், அவங்கள செக் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க பின்னாடியே போய் பார்க்குறத விட முன்னாடியே நேரடியாகவே பார்த்துட்டோம், என்ன ஏதுன்னு கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த தவறான விஷயம் செய்யணுன்னே ஃபஸ்ட்டு தோணாது. இன்னும் ப்ராப்பரான பயம் இருக்கும், தெளிவாக இருப்பாங்க. அதாவது பயம்ங்கிறது நம்ம சரியாக இருக்கணுமே அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே இருங்க, பின்வாசல் வழியாக போகாதீங்க அப்படின்னு இவ்வளோ ஒரு அருமையான விஷயத்த இறைவன் வந்து சொல்கிறான்.
அப்போ பாருங்கள், அந்த டைம்லையும் அவனோட தலையீடு இருக்குது. எப்படி நம்ம காலத்தை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதுலையும் இறைவனுடைய தலையீடு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாருடைய காலத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் மாற்றிட முடியுமா அப்படின்னா எனக்குமே தெரியலை. ஆனால் இதெல்லாம் இருக்குது, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். இதிலலாம் நம்ம மாறி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பெரிய பிணக்குகள் இருக்குது. அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு வசனத்தில் இந்த 2 விஷயத்தையுமே இறைவன் நமக்கு புரிய வைக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹில்லதீன யுகாத்திலூனக்கும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். அடுத்து பாருங்க, வகாத்திலு போர் புரியுங்கள், ஃபீ சபீலில்லாஹி அல்லாஹுடைய பாதையில். அல்லாஹ் டைரக்டாக அவன் என்னென்ன சொன்னான், அதாவது தொழுங்க, ஜக்காத்து கொடுங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தான். இப்போ அடுத்து போர் புரியுங்கள்னு சொல்கிறான். எப்போ? அல்லாஹ்வுடைய பாதையில். அல்லதீன யுகாத்திலூனக்கும், எவர்கள் போர் புரிகிறார்கள் உங்களிடம். வலா தஅதது, வலா தஅதது, வரம்பு மீறாதீர்கள். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லா யுஹிப்புல், அவன் நேசிப்பது இல்லை, முஅ்ததீன், வரம்பு மீறுபவர்களை. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், மேலும் உங்களோடு போர் புரிபவர்களோடு நீங்களும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியுங்கள், ஆனால் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், ஏனெனில் வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை. அப்போ இங்கே டிக்ளேர் ஆயிடுச்சு, உங்ககிட்ட யாராவது சண்டைக்கு வராங்கன்னா நீங்களும் சண்டை போடுங்க, ஆனால் வரம்பு மீறாதீங்க. அப்போது இந்த எதுக்கு போர் புரிய போகிறாங்க, என்ன வரம்பு மீறுறது இருக்குது, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லாமல் இருப்பானா? ஆனால் பாருங்கள், குர்ஆனில் எடுத்தோனைய 2வது அத்தியாயத்திலேயே போரை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டான். எவ்வளோ சீக்கிரத்துலேயே அவன் அந்த போரை பற்றி சொல்கிறான் பாருங்கள். போருங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று. எப்போ அது போர் வேணுங்கிறதையும் அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இந்த மாதிரி ஒரு வஹி இறங்கியிருக்கு அப்படின்னா நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகவே இருந்தாங்க, எல்லா இடங்கள்லையுமே அமைதியாகவே இருந்தாங்க, அமைதியோட மறு உருவம். ஆனால் உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வரலாறு நம்ம பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு எந்த டைமில் அமைதியாக இருந்தாங்க, அந்த டைமுக்கு அடுத்து அவங்களுடைய வேலைகள் என்னவாக இருந்தது, இதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய இதையும் நான் எடுத்துகிட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதுவும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த குர்ஆனில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த வார்த்தைகள் போர் புரியுங்க அப்படின்னு சொல்கிறான்னா, அப்போ இஸ்லாத்தில் நம்மளுடைய பர்பஸ் என்னன்னு தானே தேடிக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த போரோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது இங்கே ஆண்களை பெண்களெல்லாம் பிரிச்சுலாம் எல்லாம் சொல்லலை, பொதுவாக தான் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வக்துலூஹும் ஹைசு சகிஃப்துமூஹும் வஅஹ்ரிஜூஹும் மின் ஹைசு அஹ்ரஜூக்கும் வல்ஃபித்னது அஷத்து மினல் கத்ல் வலா துகாத்திலூஹும் இந்தல் மஸ்ஜிதில் ஹராமி ஹத்தா யுகாத்திலூக்கும் ஃபீஹ் ஃபஇன் காத்தலூக்கும் ஃபக்துலூஹும் கதாலிக ஜஸாஉல் காஃபிரீன். அப்போ போரின் போது, இப்போ அந்த போர் டைமில் அவங்கள நீங்கள் எங்கே பார்த்தாலும் வெட்டி வீழ்த்துங்கள். என்னடா குர்ஆனில் இப்படி இருக்குது அப்படின்னா, குர்ஆன் ஒரு ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆன்மீக புத்தகம் இல்லை, வெறும் நம்ம வணக்க வழிபாடுக்கு மட்டுமான புத்தகம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவரால் பேக்கேஜ். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் வெட்டி வீழ்த்துங்கள். இன்னும் அவங்க
உங்களை எங்கே இருந்து வெளியேற்றுனாங்களோ அங்கே இருந்து அவர்களை நீங்களும் வெளியேற்றுங்க. கொலை பண்ணுறது கொடியது தான். ஆனால் ஃபித்னானா அராஜகத்தை ஏற்படுத்துவது, ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துறது, மற்றவங்களுடைய விஷயத்தை அபகரிக்கிறது, அவங்கள அபாண்டமாக அவங்கள இழிவுபடுத்துறது, அவங்கள முற்றிலுமாக அழிக்கிறது. ஸோ ஒரு கொலையை நம்ம சிந்திச்சோன்னா இவங்க அந்த ஃபித்னாவை தோற்றுவிக்கிறாங்க. அப்போ அந்த ஃபித்னா கொலையை விட பெருசு, கொலையை விட ரொம்ப கொடியது. முக்கியமாக மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகே அவர்கள் உங்களுடன் போர் தொடுக்காதவரை நீங்களும் அதன் அருகே அவர்களுடன் போர் புரிய வேண்டாம். அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் நமக்கு தெரியுது இல்லையா? எஸ், அதே அந்த மஸ்ஜிதுல் ஹராம், ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராம். ஸோ அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் போர் தொடுக்காத வர நீங்களும் எந்த போரும் புரிய வேணாம். ஆனால் அவங்க உங்களோட போர் செய்தா நீங்களும் அவங்களோட போர் செய்யுங்க. இத்தகைய நிராகரிப்பாளருக்கு இதுவே தண்டனையாகும். சரியா? இப்போ இந்த மஸ்ஜிதுல் ஹராம் அப்படிங்கிறது காபத்துல்லாவையுமே குறிக்கும். மஸ்ஜிதுல் ஹராம் இன்னும் மஸ்ஜிதுல் அக்ஸா தான் ஜெருசலமில் உள்ளது. பட் ஸ்டில் அந்த நம்ம இந்த மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறது இன்னும் இறைவனுடைய அந்த ஒரு இதுதான் இல்லையா? ஸோ அந்த இடத்துல போர் புரியாத வரைக்கும் நீங்களும் போர் புரிய வேணாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா இது அந்த காலத்தில், அந்த டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இது கன்கொயரிங், அதாவது அவங்க இந்த இடத்துல இஸ்லாமை நிறுவி இஸ்லாத்துடைய ஆட்சிப்படி அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க போர் தொடுக்காத வர நீங்கள் அவங்கக்கிட்ட போர் புரிய வேணாம் அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கான். இப்போ இன்றைக்கி நம்ம அதை சிந்திச்சு பாருங்கள். அந்த மஸ்ஜிதுல் ஹரம்ங்கிற அந்த அந்தஸ்தை அதே மாதிரியான அந்த புனிதத்துவம் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கும் இருக்குது. அங்கேயும் இறைவனுடைய பெயரால் ஆன அந்த மஸ்ஜிது தான். அங்கேயும் இப்போ என்ன நடக்குது? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்மளை இறைவன் என்ன செய்ய சொல்கிறான் அப்படின்னா, இது சாதாரண பொதுமக்களுக்கா அல்லது அரசாங்கத்துக்கா? இப்போது ஒரு கண்ட்ரியில் சண்டை போடுங்க அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட சொல்லுவாங்களா இல்லை சோல்ஜர்ஸ்கிட்ட சொல்லுவாங்களா? சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இறைவன் ஒரு ஒரு இஸ்லாம் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு 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 எப்படி சொல்கிறது, அந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி உலகமே கொண்டாடுது, ஒரு பிரபாகரன் ஈழத்தமிழர்களுக்கு ரொம்ப இது பண்ணார் அப்படின்ட்டு. பிரபாகரன், கட்டபொம், அது என்ன வீரப்பன், இவங்களெல்லாம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் சித்தரிக்குது. அவங்கள கெட்டவங்கன்னு சிலர் காமிக்கிறாங்க. சிலர் இவங்க தான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ஆர்மியை ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்களில் இதுலேயே டாப் மோஸ்ட் யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இவங்கெல்லாம் அந்த அந்த அவங்கக்கிட்ட இருந்து படித்த படிப்பில் தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. பட் டாப் மோஸ்ட் யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ட் அவங்க ஃபாலோ பண்ண அந்த சட்ட புத்தகம் என்ன அப்படின்னா குர்ஆன். இன்னும் அவங்க ஃபாலோ பண்ண தலைவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஃபாலோ பண்ண ஒரு ஆள் யார் அப்படின்னா ஒரே ஒருவன், உங்களையும் என்னையும் படைத்த இறைவன். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த இஸ்லாத்தை இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு குர்ஆனில் இதெல்லாம் வருது அப்படின்னா அப்போ நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள். ஒரு 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 ஆட்சி, ஒரு கரெக்ட், ஏன் ஆட்சி அப்படின்னா ஒரு ஆட்சி தான் மக்களை நல்வழிக்கு கொண்டு வரும். மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதும் மக்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறதும்
எதை குறிக்கும்? அந்த அந்த ஆட்சியாளரையும் அந்த 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 இடத்த யார் ஆட்சி புரிகிறாங்களோ அந்த கொள்கையையும் தான் குறிக்கும். ஸோ அப்படியாப்பட்ட விஷயத்தை தான் இறைவன் வந்து இந்த குரான் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எடுத்து வச்சான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்து காமிச்சாங்க. ஸோ அப்படி இந்த வசனங்களை நீங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ யாராவது அந்த அல்லாஹ்வுடைய இறைவனுடைய அந்த கொள்கைக்கு போர் தொடுத்து வராங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்களும் போர் புரியுங்க. அவங்கள காண்கிற இடத்துலலாம் வெட்டுங்க. கொலை செய்கிறது தப்பு தான், கொடியது தான். ஆனால் அதை விட ஒரு ஃபசாத், ஒரு ஒரு அராஜகத்தை பண்ணுறது அதை விட கொடியது. அதனால் நீங்கள் தயக்கம் இல்லாமல் போர் புரியுங்க. இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால் அப்போது இந்த போர் புரிங்க அப்படின்னு சொல்கிறான்னா அப்போது சாதாரண ஒரு குழுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய சஹாபாக்களும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த வார்த்தைலாம் நமக்கும் வருதுன்னா என்ன வேணால் நடக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் எது நடந்தாலும் இறைவனுக்காக நாம் சில விஷயங்களை செய்கிறதுக்கு தயாராக இப்போலேருந்து நம்ம மனசு ரெடி பண்ணணும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் இத்தனை வருட காலமாக நமக்கு கிடைக்காம இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். அடுத்த ஆயத்து பாருங்க. ஃபஇனின் தஹவ் ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஆஹா, அடுத்து ரஹீம்னு சொல்லிட்டான். ரஹீம்னா அந்த வசனத்தை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸோ ஆயினும் அவர்கள் போரிலிருந்து விலகி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறான். அப்போ அவங்க வந்து ரொம்ப போர் புரிகிறாங்க, இறைவனுடைய அந்த இடத்துல ரொம்ப அராஜகமாக போர் புரிகிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவங்க விலகிக்கிறாங்க, அவங்களுக்கு மனம் திருந்தி மனம் வருந்தி அவங்க விலகிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அல்லாஹ் வந்து அவன் மன்னிப்பவனாகவும் இன்னும் ரஹீமாகவும் அவனுடைய அன்பை கொடுப்பவனாகவும் இருக்கிறான். ஸோ இப்போ போரில் கரெக்டாக அந்த இடத்துல புரிஞ்சு வர்றவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தாக இது பார்க்கப்படுது. இது எல்லாமே வந்து நமக்கு தெரியும். பக்கரா சூரா வந்து மதனியா சூரா, அதாவது மதீனா அதிகமான வசனங்கள் வந்து மதீனாவில் ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறங்கப்பட்டது. ஸோ இந்த ஆயத்துகள்லாம் ஹிஜ்ரத்துக்கு பிறகு வந்திருக்கு. அப்போ ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் அவங்கள எப்படி அல்லாஹ் டிசைன் பண்ணா அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து சிந்திக்கணும். ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு 1000 படிப்பினைகளை கொடுக்கும். நம்ம தான் சிந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்க. வகாத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்தும் வயகூன தீனு லில்லாஹ் ஃபஇனின் தஹவ் ஃபலா உத்வான இல்லா அல ஸாலிமீன். இப்போ ஃபித்னா இல்லாது ஒளிந்து தீன் அல்லாவுக்கே உரிதானதாகும் வரை நீங்கள் அவர்களோடு தொடர்ந்து போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் இத்தகைய ஃபித்னாவில் இருந்து விலகி கொண்டால் அக்கிரமக்காரர்களை தவிர வேறு எவரையும் துன்புறுத்துவது அனுமதிக்கப்பட்டது அல்ல. அப்போது இந்த ஃபித்னா இல்லாது ஒளிஞ்சு போயிட்டு, ஃபித்னாவே இல்லாமல், ஃபித்னாங்கிறது அராஜகம். இன்றைக்கி நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே அராஜகமாக தான் இருக்குது. அது ஒரு தனி சாப்டர். இப்போ அந்த ஃபித்னா இல்லாமல் போய் தீன்னா வாழ்க்கை நெறி, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மொத்தமுமே அல்லாவுக்கே உரிதாகும் வரைக்கும் நம்ம அவங்களோட தொடர்ந்து போர் புரியணுமா. பாருங்க, சுபஹான் அல்லாஹ். ஆனால் அவங்க இத்தகைய ஃபித்னாலேருந்து விலகிக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டா பாருங்கள், யார் வந்து இந்த மாதிரி போர்லேருந்து விலகிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தௌபாவும் அவனுடைய ரஹீமும் கிடைக்கும். அப்போ இப்படி விலகி கொண்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு சிறந்தது. இன்னும் அக்கிரமக்காரர்களை தவிர வேற யாரையும் துன்புறுத்துவதுன்றது அனுமதிக்கப்படலை
அப்போ அக்கிரமக்காரர்களை நம்ம துன்புறுத்தலாம். அப்போது இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு வரதா, இல்லை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மிலிட்ரி கமாண்டருக்கு வரதா? யோசிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய அந்த கமாண்டையும் இவ்வளோ, ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இராணுவம்லாம் எடுத்துக்கோங்களேன். இராணுவத்தோட விஷயங்களை சாதாரண மக்களுக்கு சொல்லிக்க மாட்டாங்க. மருத்துவம் எடுத்திங்கன்னா அங்கே உள்ள பெரிய பெரிய கான்ஸ்டிடியூஷன்ஸை சாதாரண மக்களுக்கு தெரிவிக்க மாட்டாங்க. அதே மாதிரி வெவ்வேறு எல்லா துறையும் எடுத்துக்கோங்க, அது எல்லாமே வந்து யாருக்கும் தெரிவிச்சுக்க மாட்டாங்க. ஆனால் மீடியா என்ன சொல்லும், நீங்கள் ஏன் வந்து உங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க, கண்ணாடித்தன்மையாக இருங்க, எங்களுக்கு காமிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஆனால் யாரும் அதுக்கு செய்ய மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ அவங்களுக்குள்ளேயே தவறான கொள்கைகள், தவறான விஷயங்கள் இருக்கும், இல்லை சில இது வந்து கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரொம்ப பகிரங்கமாக இந்த குரான் வசனங்களை இறக்குறான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரிடமும் பகிர்றாங்க. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய அத்தாட்சிகள். ஆனால் இன்றைக்கி நம்ம குரானை விளக்க ட்ரை பண்ணால் கூட இதை வந்து எல்லார்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது, எல்லாருக்கும் இது புரிஞ்சிடாது அப்படின்ற ஒரு இதில் அதை கொண்டு வர்றதுக்கு யாரும் முயற்சி செய்ய முடியலை. ஏதோ இறைவன் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குரானுடைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் முழுசாக நமக்கு புரிஞ்சிடுதா அப்படின்னா இறைவன் தான் அறிவான். ஆனாலும் நம்ம முயற்சி செய்கிறோம். அதே மாதிரி இறைவன் இந்தந்த விஷயங்கள்லாம் தலையிடுறாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரு போர், ஒரு இதெல்லாம் யார் தலையிட வேண்டியது? ஆனால் இறைவன் அதில் தலையிடுறான் அப்படின்னா, அவன் தலையிட்டான்னா அவனுக்கு மட்டும்தான் அங்கே உரிமை. அவனை விட வேறு யாருக்குமே அந்த இடத்துல உரிமை இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி யாரை சார்ந்து இருக்கோம், யாரை ஏற்றுக்கிட்டு இருக்கோம், யார் சொல் பேச்சு கேட்குறோம், அப்போ நெசமாகவே நம்ம இறைவனைத்தான் வணங்குறோமா இல்லை வேறு யாரையுமா அப்படின்னு நம்ம தான் சிந்திக்கணும். ஸோ இந்த போரை பற்றி இறைவன் சொல்கிறான். அடுத்து அஷ்ஷஹருல் ஹராமு பிஷ்ஷஹரில் ஹராமி வல் ஹுருமாத்து கிசாஸ் ஃபமன் இத்ததா அலைக்கும் ஃபஅதது அலைஹி பிமிஸ்லி மா அத்ததா அலைக்கும் வத்தகுல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அப்போ போர் தடை செய்யப்பட்ட சங்கைக்குரிய மாதத்திற்கு சங்கைக்குரிய மாதமே ஈடாகும். மேலும் சங்கைக்குரிய அனைத்திற்கும் அவற்றின் கண்ணியம் மீறப்பட்டால் சமமான அளவில் ஈடு செய்யப்படும். எனவே உங்களிடம் எவரேனும் வரம்பு மீறினால் அவர் எந்த அளவுக்கு உங்களிடம் வரம்பு மீறினாரோ அந்த அளவுக்கே நீங்களும் அவருக்கு பதிலடி கொடுங்கள். ஆயினும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுங்கள். வரம்புகளை முறிப்பதிலிருந்து விலகி இருப்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த சங்கைக்குரிய மாதம் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இது வந்து நீங்கள் அந்த கல்ச்சர்லேருந்து நம்ம பார்க்கணும், அரபிக் கல்ச்சர்லேருந்து. ஸோ ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியர்களிடம் தான் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அங்கே நடந்த அந்த சம்பவங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ரமதான் மாதம், இன்னும் ரஜபு மாதம், இன்னும் சில மாதங்கள்லாம் வந்து ரொம்ப புனிதமான மாதமாக கணக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் அவங்க வந்து எந்த ஒரு ஃபசாதுகளும் பண்ணிக்க மாட்டாங்க. என்னதான் அந்த மஸ்ஜிதுல் ஹராம் வந்து புனிதமான ஸ்தலமாக இருந்தாலும் அது இருந்த இடம் பாருங்கள், அதோட ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாலைவனம். ஸோ ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள் இருக்கும் இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய இஷ்டத்துக்கு இந்த மாதங்களை வந்து மாற்றிக்கிறாங்க. ஆனால் இறைவன் சொல்கிறான், இந்த சங்கைக்குரிய மாதத்தில் போர் தடை செய்யப்பட்டிருக்கு, இதுக்கு ஈடு இதே மாதம்தான். இன்னும் உங்களுடைய கண்ணியம் மீறப்பட்டால்,
இந்த டைமில் போர் செய்யக்கூடாதுன்னு தடை இருக்குது. ஆனாலும் இந்த டைமில் உங்களை வந்து உங்களை இழிவுபடுத்துகிறாங்க, உங்கள் வீடுகளில் விட்டு துரத்துறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு ஈடு செய்யும் வகையில் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் அவங்களோட சண்டை போடுங்க. இதெல்லாம் இந்த அளவுக்கு நேர்மையான குறிப்புகளை நம்ம வேறு எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்கிறான். வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் உறவுகளுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சொல்லிக்கிட்டே வந்து அடுத்து கொஞ்சம் பெருசாக கிரிமினாலஜி, இன்னும் ஃபேமிலி விஷயங்கள் இதிலெல்லாம் அவன் தலையிட்டு இன்றைக்கி வந்து போர் நீங்கள் யார் மீது போர் தொடுக்கலாம், இன்னும் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களோட சண்டை போடணும், எந்த அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இறைவன் தெளிவாக சொல்லுறான். ஸோ இதில் இன்னும் உலமாக்கள் பெரிய பெரிய ஆய்வுகள் மேற்கொண்டு அதற்குன்னே தனியான சட்டங்கள்லாம் ப்ராப்பராக ஃபிக்குஹாக இருக்குது. ஆனால் நம்ம ஃபிக்குஹாக பார்க்குறத விட குரானில் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படிங்கும்போது இவ்வளோ ஓப்பனாக இறைவன் வந்து ஒரு பெரிய ஒரு சங்கைக்குரிய இந்த கித்தாபை நமக்கு வழங்கியிருக்கான். ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சு செயல்படுறதுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆயத்துலேயுமே நமக்கு படிப்பினையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறுறாங்களோ, அவங்க ஆப்போசிட் டீம் எந்த அளவுக்கு வரம்பு மீறுறாங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் பதிலடி கொடுக்கணும். அல்லாஹ்க்கு அஞ்சி வாழுங்க. இன்னும் வரம்புகளை முறிப்பதிலிருந்து அவங்க இவ்வளோ தான் பண்ணுறாங்கன்னா நீங்களும் அந்த அளவு தான் ஒரு ப்ராப்பர் செட்டில்மெண்ட் நீங்கள் வச்சுக்கிறணும். அதை தாண்டி நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து அந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி வலா துல்கு பிஐதீகும் இலத்தஹ்லுகதி வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அப்போ அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யுங்கள். வஅன்ஃபிகு தர்மம் புரியுங்கள். சபீலில்லாஹ்னா அல்லாஹ்வின் பாதையில். வலா துல்கு இன்னும் போடாதீர்கள். பி ஐதீக்கும் உங்கள் கரங்களை. இலத்தஹ்லுக்கும் அழிவில். வஅஹ்சினு இன்னும் நல்லறம் புரியுங்கள். இன்னல்லாஹ அல்லாஹ் நிச்சயமாக யுஹிப்புல் முஹ்சினீன் நல்லறம் புரிவோரை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்கிறான். அப்போது இந்த போர் பற்றிலாம் சொல்லிட்டு திருப்பி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யுங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யுங்கன்னு எதுக்கு கீழே சொல்கிறான்? இந்த போருக்கு கீழே சொல்கிறான். ஆரம்பத்தில் உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு நீங்கள் வந்து செலவு செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யுங்கன்னா யார் அல்லாஹ்வுக்காக போர் புரிகிறாங்களோ, ஏன்னா போரை பற்றி தானே வருது. ஸோ அவங்களுக்கு நம்ம செலவு செய்கிறதும் என்னது? நம்மளுடைய கடமை தான். மேலும் உங்களுடைய கைகளால் உங்களுக்கு அழிவை தேடி கொள்ளாதீர்கள். பாருங்க, இன்னும் அதாவது செலவு செய்யுங்க, இந்த அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யுங்க. இது நம்ம செலவு பண்ண மாட்டோம்னு தெரியும், அதுக்காக தான் அல்லாஹ் சொல்கிறான். அதை கொடுக்காம நீங்கள் வச்சுக்கிறது உங்கள் கைகளாலேயே உங்களுக்கு அழிவை தேடி கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் செய்யாதீங்க. இன்னும் இஹ்சான் என்னும் வழிமுறையை கடைபிடியுங்கள். இஹ்சான்னா அதாவது அந்த நல்லறம் புரிபவர்களாக. இங்கே பாருங்கள், வைஹ்சானு அதாவது நல்ல விஷயங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறவங்களை நேசிக்கிறான். அப்போ அந்த நல்ல விஷயங்கள் எதுக்கு கீழே இந்த நல்ல விஷயங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான்? போரை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கு கீழே இந்த வார்த்தைகளை பேசுகிறான். அப்போது நம்ம எப்போ ஒரு விஷயத்தை பற்றி நல்லா எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்?
அந்த ஹோட்டலை பற்றி பேசுவேன், இந்த ஹோட்டலை பற்றி பேசுவேன். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் பசிக்குது, எங்கேயாவது சாப்பிட போவோமா அப்படின்னு கேட்பேன். அப்போ இது மனுஷங்களோட தன்மை. அப்போ மனுஷங்களோட அந்த உளவியல் இறைவனுக்கு நல்லாவே தெரியும், எதை சொல்லி அவனுக்கு என்ன சொன்னால் அவனுக்கு புரியும்னு. ஸோ அதனால தான் தெளிவாக அவன் சுற்றி உழைச்செல்லாம் பேசலை, நேரடியாகவே அந்த யுத்தங்களை பற்றி, போர் புரிய வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்லிட்டு, இது அல்லாஹ்வுடைய வழியில் நீங்கள் செலவு செய்யுங்க. இன்னும் செலவு செய்யாமல் அப்படி சப்போஸ் நீங்கள் செலவு செய்யலைன்னா உங்கள் கையால் உங்களுக்கே நீங்கள் அழிவை ஏற்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் சரியான வழிமுறையை நீங்கள் அதாவது இஹ்சான்னா நல்லறம், நல்ல விஷயங்கள் செய்யுங்க. இன்னும் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவர்களை இறைவன் நேசிக்கிறான். முஹ்சீன்னா நல் அறம் செய்பவர்கள். மூமின், முஸ்லீம், முஹ்சின். சரியா? ஸோ முஹ்சின்னா முஃமின்னா இறைவனை நம்புறது, முஃமின்னா இறைவனை முழுசாக நம்புறது, முஸ்லீம்னா இறைவனை நம்புகிறேன் அப்படின்னு வாயால் சொல்லுறது, முஹ்சின்னா இறைவனை நம்புகிறேன்னு சொல்லுவோம், இறைவனை மனதார நம்புவோம், நம்புறது மட்டுமல்லாது அவன் சொன்ன விஷயங்களையும் செய்வோம். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வாயால் முஸ்லீம் ஆகணும், அப்புறம் முஹ்சீனாக முயற்சி செய்யணும். முஹ்சீனுக்கும் அடுத்து நம்ம டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். அதோட ரிசல்ட்டு அல்லாஹ்வின் கைவசம் இருக்குது. ஸோ இஹ்சானாக இருந்தோன்னா, அதாவது அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா தான் அவன் அதை நேசிப்பான். அப்போ அல்லாஹ் என்ன விஷயத்த சொல்கிறான்? போர் விஷயத்த சொல்கிறான். இன்னும் போருக்காக செலவு செய்யுங்கள்னு சொல்கிறான். ஏன்னா போர் இருக்கிற எல்லாத்தையும் விட மிக ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கத்தில் இல்லைன்னாலும் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி உள்ள மீடியாவில் பார்க்குறோம். அண்ட் அதோட தாக்கம் இன்றைக்கான விலைவாசிகள்லேருந்து எல்லாமே உயருது. நம்மளுடைய அந்த படித்தரங்கள் அப்படி குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி இதிலலாம் நம்மளுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறதுங்கிறது அந்த இஹ்சானுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத இறைவன் நமக்கு புரிய வைக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வஅதீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் ஃபஇன் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹத்ய வலா தஹ்லிகு ருஊசக்கும் ஹத்தா யப்லுகல் ஹத்யு மஹில்ல ஃபமன் கான மின்கும் மரீதன் அவு பிஹி அதம் மிர் ரஅஸிஹி ஃபஃபித்யத்தும் மின் சியாமின் அவு சதகத்தின் அவு நுசுக் ஃபஇதா அமின்தும் ஃபமன் தமத்தஅ பில் உம்ரதி இலல் ஹஜ்ஜி ஃபமஸ்தைஸர மினல் ஹத்ய ஃபமன் லம் யஜித் ஃபசியாமு ஸலாஸதி ஐயாமின் ஃபில் ஹஜ்ஜி வஸப்அத்தின் இதா ரஜஅத்தும் தில்க அஷரத்துன் காமிலா ذَلِكَ لِمَنْ لَمْ يَكُنْ أَهْلُهُ حَاضِرِي الْمَسْجِدِ الْحَرَامِ وَاتَّقُوا اللَّهَ وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த உவப்பை பெற, அல்லாஹ்வுடைய நற்பெயரை பெறுறதுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் நிறைவேற்றுங்க. ஆனால் வழியில் எங்கேயாவது நீங்கள் முற்றுகையிடப்பட்டால் அதற்கு பரிகாரமாக பலி பிராணிகளில் உங்களுக்கு சாத்தியமானதை அல்லாஹ்வின் திருமுன் சமர்ப்பியுங்கள். பலி பிராணி தனக்குரிய இடத்தை அடையும் வரை உங்கள் தலைமுடியை மலிக்காதீர்கள். ஆனால் உங்களில் யாரேனும் நோயாளியாக அல்லது தன் தலையில் ஏதேனும் பிணி உள்ளவராக இருந்தால் அதன் காரணமாக தலைமுடியை மலிக்கும் கட்டாயம் ஏற்பட்டு இருந்தால் அதற்கு பகரமாக அவர் நோன்புகள் நோற்கவோ தர்மம் செய்யவோ குர்பானி கொடுக்கவோ வேண்டும். மேலும் உங்களுக்கு அனுமதி கிட்டிவிட்டால் இன்னும் ஹஜ்ஜுடைய காலம் வரும் முன் நீங்கள் மக்காவை அடைந்து விட்டால் அவ்வாறு அடைந்தவர்களில் எவரேனும்
ஹஜ்ஜு காலம் வரும் முன் உம்ரா செய்ய நாடினால் அவர் பலி பிராணிகளில் தனக்கு சாத்தியமானதை குர்பானி கொடுக்க வேண்டும். பலி பிராணி கிடைக்க பெறாதவர் ஹஜ்ஜு காலத்தில் 3 நாட்களும் வீடு திரும்பிவிட்ட பின் 7 நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும். இப்படி முழுமையாக 10 நாட்களில் நோன்பு இருத்தல் வேண்டும். இந்த சலுகையானது எவர் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் குடியிருக்கவில்லையோ அவர்களுக்கு. அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனது கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் வாழுங்கள். திண்ணமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஆயத்து. ஆனால் இந்த ஆயத்தில் நமக்கு சிந்திக்கக்கூடிய பல படிப்பினைகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நீங்கள் ஹஜ்ஜு உம்ரா போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் போகிறீங்கன்னா நல்லபடியாக போங்க. ஆனால் வழியில் எங்கேயாவது நீங்கள் முற்றுகையிடப்பட்டா அதற்கு பரிகாரமாக பலி குர்பானி பிராணிகளில் உங்களுக்கு சாத்தியமானதை உங்களுடைய அல்லாவின் அல்லாஹ்க்கு முன்னாடி சமர்ப்பியுங்கள். அந்த பலி பிராணி தனக்குரிய இடத்தை அடையும் வரை உங்கள் தலைமுடியை மடிக்காதீர்கள். அப்போது இதை நல்லா சிந்திச்சு பாருங்களேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே அல்லாஹ்க்காக பலி கொடுக்கறதுக்கு பிராணியை நீங்கள் வைங்கங்கிறான். ஸோ இதோட அந்த ஆரம்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை தான் ஃபஸ்ட்டு கொடுக்க வருவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்களுடைய அந்த ஒரு ஆடை கொடுத்து இதை நீங்கள் பலி கொடுங்க அப்படிங்கிறான். அப்போ இதில் நம்ம சிந்திக்க வேண்டியது முக்கியமாக இந்த வசனத்தை, பலி கொடுங்க அப்படிங்கிற வசனத்தை கரெக்டாக போருக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்கிறான். இது வரைக்கும் போகிறதானே பார்த்துக்கிட்டு வந்தோம். போருக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் போங்க, நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ஹஜ் உம்ராலாம் செய்ய போங்க. ஆனால் உங்களை யாராவது முற்றுகையிட்டால் நீங்கள் அந்த பலி பிராணியை அல்லாஹ்க்காக கொடுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம அதை கொடுக்கும்போது ஒவ்வொரு முறை நம்ம ஹஜ்ஜு உம்ரா செய்யும் போதும் பலி பிராணி கொடுக்கும்போதும் அது என்னுடைய மகனுக்கு பதிலாக என்னுடைய அந்த வாரிசுக்கு பகரமாக தான் நான் இதை கொடுக்குறேன். அதாவது அந்த போரில் என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் எல்லாமே இறைவனுக்காகத்தான் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிஸுக்கு என்னுடைய அந்த குழந்தை ஏன்னா இன்றைக்கி நல்லா அந்த கண்ட்ரியில் உள்ளவங்கலாம் எப்படிடா இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சிந்திக்கும்போது நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பலி கொடுக்கும்போதும் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான மனநிலையை தான் நம்ம உருவாக்கணும். அப்படி நினச்சி நம்ம கொடுத்தா தான் அது ப்ராப்பரானதாக இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் அந்த பலிப்பிராணி அந்த குறிப்பிட்ட இடத்த அடையிற வரைக்கும் நீங்கள் தலைமுடியை மலிக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு நோயோ அல்லது வேறு ஏதோ உங்கள் தலையில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் மலிச்சுக்கோங்க. ஆனாலும் அதுக்கு பரிகாரமாக நீங்கள் நோன்பு நோற்க முடிஞ்சால் நோன்பு நோருங்க, தர்மம் செய்ய முடிஞ்சால் தர்மம் செய்யுங்க, இல்லை குர்பானி எதுவும் கொடுக்க முடிஞ்சால் அதுவும் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் அதற்கு பரிகாரத்தை சொல்கிறான். இன்னும் உங்களுக்கு அனுமதி கிட்டிருச்சுன்னா, இன்னும் ஹஜ்ஜுடைய காலம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் மக்காவை அடைந்துட்டா, அப்போது அந்த மாதிரி அடைந்தவங்களில் யாராவது ஹஜ்ஜு காலம் வர்றதுக்கு முன்னாடி உம்ரா செய்ய நாடினீங்கன்னா பலிப்பிராணிகளில் தனக்கு சாத்தியமானதை குர்பானி கொடுக்க வேண்டும். பலிப்பிராணி கிடைக்க பெறாதவர் ஹஜ்ஜு காலத்தில் 3 நாட்களும் வீடு திரும்பிவிட்ட பின் 7 நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் இப்போ இன்னைக்கு காலகட்டம் நம்ம பிளான் பண்ணி ஹஜ்ஜுக்கு போகிறோம், அதுக்கு டைமிங்கு இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் அன்னைக்கு உள்ள சூழல், ஸோ அப்போ நீங்கள் அந்த டைமிங் பார்க்குறதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் நிலவை பாருங்க அப்படின்னு. ஸோ இப்போ இந்த நிலவை வச்சுட்டு இது ப்ராப்பராக நான் தவாஃப் செய்ய போகிறேன் அப்படின்னு போனால் உங்களுக்கு பலிப்பிராணி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க. அப்போ உங்களுக்கு இந்த பலிப்பிராணி இல்லைன்னு நோன்பு, அப்போ என்ன பண்ணுறது?
அப்போ அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இல்லைன்னாலும் உங்களுடைய அந்த தவாஃபை முடிச்சுட்டு நீங்கள் போங்க, அந்த 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 பலிப்பிராணிக்கு பகரமாக நீங்கள் நோன்பு வைங்க. அதாவது ஹஜ்ஜு காலத்திலேயே 3 நாட்கள் வைங்க, வீடு திரும்பின பிறகு 7 நாட்கள் வைங்க அப்படிங்கிறாங்க. மொத்தம் 10 நோன்பா. இந்த சலுகை வந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பக்கத்தில் குடியிருக்காதவங்களுக்கு தான். அப்போ மஸ்ஜிதுல் ஹராம் பக்கத்துலேயே குடியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். நீங்கள் ஒரு பலிப்பிராணியை வாங்கி குர்பானி கொடுக்குறதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் இவங்களுக்கு இல்லாமல் இவங்களை தாண்டி, அதாவது வெளியூர்கள்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் இந்த சலுகையை தரான். இன்னும் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கே அஞ்சி அவனது கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் வாழுங்கள், சின்னமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். சுபஹான் அல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு ஹஜ்ஜு செய்யக்கூடிய விஷயத்தையும், இன்னும் வந்து அதற்கு கொடுக்கக்கூடிய குர்பானியோட விஷயத்தையும், இன்னும் அது குர்பானி கொடுக்க முடியலை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நோன்பு கூட வச்சுக்கிடலாம். ஸோ இந்த இஸ்லாத்தை இறைவன் ரொம்ப இலகுவாக கொடுத்துருக்கான். அதே சமயம் அந்த சொன்ன விஷயங்களை நம்ம ப்ராப்பராக செய்யணும். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், அல்லாஹ் வந்து அவனுடைய விஷயத்த மட்டும் பேசுகிறானா, இல்லை நம்ம எப்படி வாழணுங்கிறதையும் பேசுகிறானா? நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் ஆப்ஷனே கொடுக்கறதில்ல. நான் சொல்கிறத தான் நீ செய்யணும். ஏன்னா அது வந்து நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அந்த விஷயத்தில் அல்லாஹ் சாய்ஸே தரதில்லை. ஆனால் அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள், சில சடங்குகள்லாம் வந்து அவன் சாய்ஸ் எப்படி கொடுக்குறான் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், அவனுக்கு இருக்கக்கூடிய சடங்குகளுக்கு சாய்ஸே எடுக்கிறதில்ல. அவன் இப்படின்னா இப்படி தான் அப்படின்னு செய்கிறோம். ஆனால் மனிதர்கள் விஷயத்தில் அவன் சொன்ன சாய்ஸே கொடுக்காம இருந்த அந்த விஷயங்களுக்கு, கொலை வழக்காக இருக்கட்டும், இன்னும் ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கட்டும், சொத்து வழக்காக இருக்கட்டும், இதிலெல்லாம் என்ன பண்ணிட்டோம், சாய்ஸஸை எடுத்துட்டோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மாறு செய்யாமல் இருங்க, அவன் கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் வாழுங்க, திண்ணமாக அவன் கடுமையாக தண்டிப்பவன், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி இது நல்லபடியாக முடிஞ்சுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம வந்து மற்றதை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.